நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரே சண்முக வடிவேலு அவர்கள் இப்பொழுது தாரையின் விவேகத்தை பற்றி பேச வருகிறார்கள். கம்பன் யாருடைய விவேகத்தை போற்றுகிறான்? அனுமனுடைய விவேகத்தை போற்றுகிறானா, தாரையினுடைய விவேகத்தை போற்றுகிறானா, இல்லை வீடனனுடைய விவேகத்தை போற்றுகிறானான்னு கேட்க. இப்போ அனுமனை பற்றி எங்கள் ஐயா வைகை செல்வன் அவர்கள் பேசினார்கள். அனுமன்கிட்ட விவேகம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. அனுமனுடைய விவேகம் ஆச்சரியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் கல்லாத கலையே இல்லைன்ட்டார். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையே இல்லை. யார் உரை சொல்லின் செல்வன் முடிக்கிறார். இவன் பெரிய சொல்லின் செல்வன் அப்படின்னு கம்பனாலேயே பாராட்டப்பட்டவன். அவங்கிட்ட விவேகம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. பெரிய அறிவாளி, அவர் ரொம்ப விவேகமாக இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு விவேகம் தாரை மாதிரி உள்ளவர்கள்ட்ட இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அதனால தான் கம்பன் அதை போற்றுகிறான். கம்பன் அதை ஏன் போற்றுறான் அப்படின்னு சொன்னால், இது குப்பையில் கிடந்த குண்டுமணி. அவர் வீடனன் யாருன்னா, வீடனன் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவன் கருநிறத்தார் போல் வெளித்து வைகுதல் அரிது. அவன் பெரிய அறத்தை உணர்ந்தவன், பெரிய ஞானி, அறிஞரின் மிக்கான். அவன் விவேகமாக பேசுறது ஆச்சரியம் கிடையாது. அவங்கெல்லாம் விவேகம்ங்கிறது அவங்களுக்கு உடம்போட உயிரோட சேர்ந்தது. ஆனால் தாரை யாருங்க? வாலியினுடைய மனைவி. வாலியுடைய மனைவியாக இருந்துக்கிட்டு அவர் பெரிய அரசனுடைய மனைவின்னு சொன்னால் அவளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான். வெளியில் அவளால் வர முடியாது. பெரிய ஆளுக்கு மனைவியாக போயிட்டா இவகிட்ட ஒரு அறிவு இருந்தாலும் வெளிப்பட முடியாது, அதுக்குள்ளே அடங்கி போடும். ஆனால் இவ எப்படி தன்னுடைய அறிவை காட்டுறாங்கிறத கம்பன் வெளிப்படுத்துகிறான். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், வால்மீகி தாரையை என்னமாவோ காட்டுறார், இவர் எப்படியோ உயர்த்துறார். ஏன் உயர்த்தணும்? ஏன் அவர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு போனால் என்ன? அவர் சொன்ன மாதிரியே இவரும் சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் உயர்த்தணும்னு நினைக்கிறார்? உயர்ந்த ஒருத்தரை நம்ம தாழ்த்திடப்படாது. அவங்கள அவர் என்னமோ அப்படி சொல்லிட்டாரு, நாம் உயர்த்திடுவோம்னு நினச்சி உயர்த்துறார். நுணுக்கமான அறிவு யாருக்கிட்ட இருந்து வரும்னு சொல்ல முடியாது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருந்தாருங்க, நல்ல மனுஷன். எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லி தான் சொல்லுவார். எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லுவார். அவர் பொடி போடுவார். அந்த காலத்தில் பொடிக்கு ஒரு குடுவை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குடுவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இந்த தேங்காயை சின்னோண்டாக இருக்கிற போது அதை உள்ளார எல்லாம் நோண்டி விட்டு அதுக்குள்ளார பொடியை வச்சுக்கிட்டு அப்படி தட்டி தட்டி போடுவார், குடுவை. அவர் எங்களுக்கு ஜாகிரஃபி நடத்துகிறார். ஜாகிரஃபி நடத்துகிற போது என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, பூமி எப்படி இருக்குது தெரியுமாடா அப்படின்னு கேட்பார். அதான் இப்படி தான் சார் இருக்கேன். இது இல்லைடா, இந்த வடிவம் எப்படி இருக்குது தெரியுமா? உருண்டையாக இருக்குடா. உருண்டைன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் பொடி டப்பாவை எடுத்து காட்டுவார். அந்த பொடி குடுவை இருக்குல்ல, அதை காட்டுவார். இந்த மாதிரி இருக்கும்டா பூமி, இந்த மாதிரி தான் இருக்குது. இது சின்னது, பூமி பெருசு, இதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி இருக்கும்னு காட்டுவோம். நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பூமி எப்படி இருக்கும்னா பொடி குடுவை மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது. அந்த பொடி குடுவை மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் சார். அவர் கேள்வி கேட்குறாரு. கேட்டுக்கிட்டு வந்தவர் என்ன செய்வார், எப்போவுமே யாரும் கேள்வி கேட்டான்னா ஒன்று வச்சுக்க, தெரிஞ்சால் சொல்லு,
தெரியலன்னா நான் உனக்கு காட்டுறேன், பார்த்துக்க அப்படிம்பார். இந்த பொடி குடுவையை அப்படி காமிச்சாருன்னா உருண்டை அப்படின்றான் எல்லோரும். அதுக்காக அதை வச்சுருப்பார். அன்னைக்கு வியாழக்கிழமை சார். வியாழக்கிழமையில் எங்கள் பக்கத்து ஊரில் சந்தையில் பொடி வாங்கிறதுக்கு அந்த குடுவையை அனுப்பிடுவார். குடுவை சந்தைக்கு போயிட்டு அதில் இருக்கிற மிச்சத்தை எல்லாத்தையும் கொட்டி வச்சு ஒரு டப்பியில் வச்சுருப்பார், ஒரு சதுர டப்பியில் வச்சுருப்பார். இதுதான் இப்போ கையில் இருக்குது. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். அவர் பூமியின் வடிவம் என்னன்னு கேட்டார். நாங்கள்லாம் என்ன செய்வோம், உடனே பதில் சொல்ல மாட்டோம், வாத்தியார் கையை பார்ப்போம். அவர் தான் காட்டுவாருன்னு பார்த்தா அவர் கையில் டப்பா தான் வச்சுருக்காரு. டப்பா சதுரமாக இருக்குது. அதோட ஒருத்தன் பதில் சொன்னான், எங்கள் பையன் ஒருத்தன், அதான் சார் விவேகம்ங்கிறது. பூமியின் வடிவம் வியாழக்கிழமையில் மட்டும் சதுரம், பாக்கி நாளையிலெல்லாம் உருண்டைன்னா. அவர் இன்ஸ்பெக்டர் பார்த்தா, ஏண்டா ஒரு நாளைக்கு மட்டுமாடா அப்படி மாறும், என்னடான்னா உள்ள வியாழக்கிழமை அன்னைக்கு சந்தைக்கு போயிடும், எது பூமி சந்தைக்கு போயிடும், அதனால் சதுரமாக தான் இருக்கும்னு சொன்னேன். இதுக்கு பேர் தான் விவேகம்னு பேர். ஒரு புத்திசாலித்தனமாக அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்கு சொல்கிறோம் இல்லையா, அதுதானுங்களே அது. நம்ம ராமனை பற்றி பேசுகிறோம்ல, என்னென்ன சொல்கிறோம், எந்த நேரத்துலேயும் அவனுடைய இயல்பு எப்படின்னு சொன்னால் யாருடைய மனசையும் புண்படுத்த மாட்டான். இதானுங்களே ராமன். இப்போ குகன் மீனை கொண்டு வந்துட்டான், என்ன பண்ணுறது? முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, விருத்த மாதவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இவங்களுக்கு இடையில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கேட்குறான், அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுள்ளம்னு தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுள்ளம். இப்போ என்ன செய்கிறது? நான் இருக்கேன், 4 பேரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எல்லோரும் பெரியவங்க, நீங்களாம் இருக்கீங்க. என்னுடைய தெரிஞ்சவங்க ஒருத்தன் வந்து ஒரு பாட்டில் கொண்டாந்து காமிச்சு, இது எப்படி உங்களுக்கு இது தேவலாமா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுமான்னு கேட்டான்னா நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க என்னை பற்றி? ஓ இவன் இப்படியா? இப்போ ராமங்கிட்ட மீனை கொண்டாந்து கொடுத்து என்ன நினைக்கிறேங்கிறான். பார்க்குறவன் என்ன நினைப்பான்னா, கோபம் வருமா வராது, ஆத்திரம் வருமா வராது? ராமனுக்கும் வந்திருக்கும். ஆனால் அவன் என்ன தெரிஞ்சா செய்கிறான், ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்துங்கிறார். யார் வந்தாலும் எல்லாருக்கும் தேனையும் மீனையும் கொடுக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்கிறார். அது பழக்கப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அவன் மேலே தப்பு இல்லை, அவன் கொண்டு வந்து இந்த இடத்துல மீனை கொண்டு வந்தது தப்புன்னு நம்ம அவர் சொல்லக்கூடாது. இப்போ அவன் மனம் புண்படாதபடி சொல்லணும். அதாங்கள விவேகம். அவன் மனம் புண்படாதபடி சொல்லணும். எப்படி சொன்னார்? டேய் நீ கொண்டு வந்திருக்கிறது அமுதம் இல்லைடா, அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன்னா, இது அமுதம் அல்ல, அமுதத்தை விட உயர்ந்ததுன்னா. உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தவென்றால் அமிழ்தினும் சீர்த்தவென்றேன்னா, அமிர்தத்தை விட உயர்ந்ததுரா இதுன்னார். அவன் அமுதம்னு சொன்னான், இவர் சொன்னார் அமுதம் இல்லை, அமுதத்தை விட உயர்ந்தது. அதுக்கு எங்கள் வாத்தியார் ஒரு அற்புதம் சொன்னார். அவன் ஏன் அப்படி சொன்னாங்கிறதுக்கு, அதாவது அவன் ஏன் சொன்னான், குகன் ஏன் சொன்னான் அமுதம் மாதிரி கொண்டாந்துருக்கேன்னு, அவனுக்கு அமுதத்தை பற்றி ஏதாவது தெரியுமா சார்? அவன் வேடனுக்கு அமுதத்தை பற்றி என்ன தெரியும்? தெரியாது. ஆனால் ஏன் சொன்னான்னா, எல்லாரும் சொல்கிறதே சொன்னான். எல்லாருமே என்ன சொல்லுவான், இப்போ மாம்பழ சீசன், மாம்பழம் கேட்குறோம், மாம்பழம் எப்படி பார்க்கணும், அமுதம் மாதிரி இருக்கும் சார், தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அப்போ அந்த மாம்பழ கடைக்காரனுக்கு தேவாமிர்தம் தெரியுமா?
தேவாமிர்தம் கட்டியாக இருக்குமா தண்ணி ஏதாச்சும் தெரியுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்படியா அப்போ ஒரு 6 கொடு அப்படிங்க. என்னமோ நானும் தெரிஞ்சவங்க மாதிரி நான் அவனை ஏமாத்துறேன். 2 பேருக்குமே அமுதம்னா எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் அமுதம்னா நல்லா இருக்கும்னு நினச்சி சொல்கிறோம் இல்லைங்களா? அதை மாதிரி தான் சொன்னான் குகன். அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என் கொல் திருவுள்ளம்னு. ஆனால் ராமன் அதுக்கு என்ன சொல்கிறான், டே நீ என்னமோ அமுதத்தை உயர்ந்ததுன்னு நினச்சி சொல்கிற, அமுதத்து சங்கதி எனக்கு தாண்டா தெரியும்னார். ஏன்னா அவர் யாருன்னா அவர் திருமால். ராமனா வந்திருக்கிறாரு அமுதத்தை கடைஞ்சி கொடுக்கறதுக்கு, ஏமாற்றி எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்தவரே திருமால் தான். அதை எப்படி ஒருத்தனை ஏமாத்தின்னு இந்த வாலியிலேயே சொல்லுவான். அப்போ கடையிறான் 2 பேரும். அசுரர்கள் ஒரு பக்கம் நிற்கிறான், தேவர்கள் ஒரு பக்கம் நின்று கடையிறான். முதல்ல தேவர்களே கடையலான்னு பார்த்தா முடியல, துணை வேண்டியதாக இருந்துச்சு, கடையான். கடையிற போது அமுதம் வந்து என்ன அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி. அவனும் உழைக்கிறான், இவனும் உழைக்கிறான், ஆளுக்கு பாதி எடுத்துக்கணும்ல. இப்போ தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த அசுரர்களை ஏமாற்றி எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கணும்னு நினைச்ச உடனே என்ன பண்ணான், இது யாருடைய உதவி இருந்தால் செய்யலாம்னா திருமால்கிட்ட போய் கேட்டான், நீங்கள் வந்து கொஞ்சம் உதவுங்க, அது அந்த பயலுக்கு கொடுக்காமல் இருக்கணும், என்ன பண்ணலாம் பாருங்கள் அப்படின்னு. அவர் மோகினி அவதாரம் எடுத்துக்கிட்டு, இதானுங்களே புராணத்தில் அப்படி தானே இருக்குது, வர்றார். வந்து என்ன பண்ணார், மோகினியை பார்த்தோன்னே அசுரர்கள் எல்லாம் இன்னும் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தேவர்கள் விவகாரமாக எல்லாத்தையும் அவனுங்களே சாப்பிட்டான், எல்லோரும் கொடுத்தான், ராகு கேது எல்லோரும் கொடுத்துவிட்டு ஆகா சரியாக போச்சேன்ட்டார். இப்போ இவனை கிடைக்கல. இதை சொல்கிறார் ராமன். இப்போ சொல்கிறான், அது அமுதத்தில் வஞ்சகம் கலந்துருந்ததுரா, ஒருத்தனை ஏமாற்றி இன்னொருத்தனுக்கு கொடுத்ததுராது. ஆனால் நீ கொண்டு வந்திருக்கிற மீனில் வெறும் அன்பு மட்டுமே கலந்திருக்கிறது, ஆகையினால் இது அந்த அமுதத்தை விட இது உயர்ந்தது இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறார். ராமன் சுக்கிரீவனுக்கு துணையாக உனக்கு இன்றே தருகுவன் அரசும் தாரமும் 2 தர்றேன்னு சொல்லிட்டான். இன்றைக்கே கொடுக்குறேன்னு ராமன் சொல்லிட்டான். இப்போ வந்துட்டான். ஆனால் இந்த இடத்துல என்ன கம்பர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமன் மேலே வாலி உயிரையே வச்சுருக்காங்க. ராமன் மேலே உயிரையே வச்சுருக்காங்க. உயர்ந்த மனுஷன் அவ்வளோ, அறமே அவன்தான். உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தினாரெல்லாம் இழைத்தவன் அவன்னு சொல்கிறான். உலகத்துக்கு இருவினையில் அகப்பட்டு துன்பப்படுறவனுக்கு வழிகாட்டுறதுக்குன்னு வந்தவன்டா ராமன் அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறான் வாலி. இப்போ வந்து நின்றுக்கிட்டு கூப்பிட்றான் சுக்கிரீவன், டேய் வெளியே வா, வெளியே வான்னு சொன்னோடனே இவர் ஆன்னு டபார்னு கிளம்பி கூப்பிட்றானேன்ட்டு கிளம்பி வர்றாரு. இப்போ தாரை வர்றா. தாரை வந்து என்ன சொல்கிறா, இருங்க அவசரப்பட்டு போக வேணாம் இருங்க. என்ன சொல்கிற, ஆமாம் இவ்வளவு நாளும் உங்களை கண்டு ஒதுங்கி ஓடி போனவர், இன்றைக்கி வந்து உங்களை கண்டு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு இருந்தவர், இன்றைக்கி அவரே வந்து உங்களை சண்டைக்கு வான்னு கூப்பிட்றாருன்னா இடையில் அவருக்கு ஏதாவது வலிமை வளர்ந்ததுங்களா? இல்லையே. ஏதோ ஒரு நல்ல பலம் துணையாக கிடைச்சிருக்கு, அதனாலே அவர் அப்படி செய்கிறார். தாம் பலம் தெரியணும், மாற்றான் பலம் தெரியணும், தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும். அவனுக்கு யார் துணை, நமக்கு யார் துணை, இதில் யார் பலம் அதிகம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுல வரணும் அப்படின்னு. இது அந்த தாரைக்கு தெரியுது. தாரை என்ன சொல்கிறா, இருங்க போவீங்க. ஏன்னா அவருக்கு ராமனே துணையாக வருவதாக நமக்கு உற்றார் சிலர் சொன்னார்கள்னு சொல்கிறாங்க. நமக்கு வேண்டியவங்க சொன்னாங்க.
வந்தது சார் இவருக்கு கோபம். வாலிக்கு கோபம் வந்துட்டு, என்ன சொன்னேன், ராமன் வருவானா? அவன் எப்படி வருவான்? அவன் யார்? அவன் அறத்தின் நாயகன். அவனா வருவான்? இந்த மாதிரி ராமனை பற்றி தப்பாக சொன்னதுக்கு உன்னை ஒரே அறையில் சாவடிச்சிருவேன். பாவம், நீ பொம்பளையா இருக்கிற, போனா போது. பிழைத்தனை பாவி உன் பெண்மையால். 2 வகையாக அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. நீ இப்படி தப்பாக நினைக்கிறதுக்கு காரணம் நீ பொம்பளை. உன்னுடைய பெண்மை காரணமாக பிழை செய்கிறாய். இன்னொன்று, நீ பொழைச்சி போகிற, என்ன காரணம் தெரியுமா? பொம்பளைங்கிறதுனால ஒன்று அடிக்காமல், பொண்டாட்டிங்கிறதுக்காக அல்ல, பெண்ணுங்கிறதுக்காக அடிக்காமல் விடுறேன். பெண்ணை அடிப்பது ஒரு வீரனுக்கு அழகு அல்ல. ஆகையினால நான் அவனை விட்டேன். அவன் அப்படியாப்பட்டவன் அதல்ல. இன்னொன்று உனக்கு புரியவே இல்லை பாரு. தான் தம்பிக்காக தான் பெற்ற நாட்டையே விட்டு கொடுத்துட்டு வந்த வேண்டியவன். தம்பிக்காக தான் பெற்ற நாட்டையே விட்டு கொடுத்துட்டு வந்தவன் அவன். அதில் நானும் என் தம்பி சண்டை போடும்போது இங்கே வந்து நிற்பானான்னு கேட்குறான். இப்போ தான் நிற்கிறான். அப்படி தான் நிற்கிறான் ராமன். நிற்பானான்னு கேட்குறான். இப்போ வந்து சண்டை போடுறான். சண்டை போட்டு இருக்கும்போது அவனால் முடியல, போகிறான். அப்புறம் அவன்கிட்ட போய் கேட்குறான், ராமன்கிட்ட போய், என்ன நீ அம்பு விட்றேன்னு சொன்னேன், ஓரமாக நின்றுட்டு அடி வாங்க விட்டுட்டு பேசாமல் இருக்கே அப்படின்னா. இல்லை, நீ கொஞ்சம் வாங்குறது தான் நல்லதுன்னா அவன் கொஞ்சம் வாங்க விட்டான். இப்போ அம்பு விட்டான். அவன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அவனை கீழே போட்டு சாகடிக்கலாம்னு வாலி தூக்குற நேரத்தில், அவன் உடம்பு இவன் கண்ணை மறைக்கிற நேரத்தில் இவன் வாலி ராமன் நின்றுக்கிட்டு அம்பை விடுறான். இப்போ அம்பு போய் அவன் நெஞ்சில் பாயுது. வாழைப்பழத்தில் ஊசி போகிற மாதிரி போகுது. அவன் அதை தடுத்து நிறுத்திட்டான். நிறுத்திட்டு பார்க்குறான், என்ன மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமந்தனை கண்களில் தெரிய கண்டான். அதில் ராமன்னு பேர் இருக்குது. இப்போலாம் அந்த ஆயுதங்கள் வந்ததுன்னா எந்த நாட்டு ஆயுதம்னு கண்டுபிடிச்சிடுறாங்க பாருங்கள். அது மாதிரி அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அம்பில் பேர் எழுதி வச்சுருப்பான். அதில் ராமன்னு இருந்துச்சு. ஆஹா, இப்போ அவன் என்ன ஆனான்னு சொன்னான் சார். நகை வர நான் உட்கொண்டான். ஒரு சிரிப்பு வந்தது அவனுக்கு. என்ன சிரிப்பு தெரியுமா? என்னடா இது, எவ்வளவு நல்லவன் நினச்சோம், மறைஞ்சி நின்று இப்படி விட்டானே, இப்படி அம்பு விட்டானே அப்படின்னு ராமனை பற்றி வச்சுருந்த உயர்ந்த அபிப்பிராயம் இப்போ அது தாழ்ந்து போகுது. இன்னொன்று, ஏன் வெட்கம் வந்தது அவனுக்குன்னு சொன்னால் 2 வகையாக சொல்லுவாங்க. எதிரிக்கு பழி வந்தால் நான்றதுன்னு ஒன்று சொல்கிறான். இன்னொன்று, அவள் அப்போவே சொன்னான், நான் நம்பலை. ராமன் வந்திருக்கான்னு சொன்னால் நான் நம்பலை. அடே, அவ சொன்னது உண்மையாக போச்சே அப்படின்னு நினைக்கிறான். மனைவிக்கு தெரிஞ்சது தனக்கு தெரியலையேன்னு நினச்சான். வெக்கமாக போச்சு. நான் உட்கொண்டான். தலை குனிஞ்சு நிற்கிறான். அப்புறம் எல்லாம் நடக்குதுன்னு வைங்க. எது போயிட்டான், வாலி இறந்து போயிட்டான். இப்போ இவ விதவை ஆயிட்டான். விதவை ஆனதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. கிஷ்கிந்தையில் இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ராமன் போய் தனியாக இருக்கிறான். கார்காலம் முடிஞ்சவுடனே வர்றேன்னா வரலன்னு கோபமாக என்ன பண்ணுறான், லக்ஷ்மணன் அனுப்பி வாலியை கொன்ற அம்பு என் கையில் தான் இருக்குன்னு போய் சொல்லு அவன்கிட்ட.
ஏன்னா சொன்ன ஒப்பந்தப்படி வரல பாருங்க. அப்போ வரலன்னா நம்மளை ஏமாத்த நினைக்கிறானா அவன்? அந்த அம்பு என்கிட்ட தான் இன்னும் இருக்குன்னு போய் சொல்கிறாப்படா அப்படின்னு சொன்னால் அவனுக்கே கோபம் வந்துட்டுன்னா அப்புறம் அவன் தம்பி லட்சுமணனுக்கு எப்படி கோபம் வரும்? கோபத்தில் அப்படியே பெரிய சிங்கம் மாதிரி வரேன். அவன் வேகமாக வர்றான். அவன் வர்ற வேகத்தில் கல்லுகளெல்லாம் பறக்குது. வந்து தான் இதுக்கெல்லாம் குரங்கெல்லாம் போய் சொல்லிவிட்டு லட்சுமணன் கோபமாக வர்றான்னு, இன்னதுக்கு தான் வருவான்னு எல்லாருக்கும் தெரியுது. எடுத்து பெரிய பெரிய பாறைகளை வச்சு வழியை உள்ளே நுழைய முடியாமல் தடுத்து வச்சுட்டான். லட்சுமணன் என்ன பண்ணான்? விட்டான் ஒரு உதையை. இதில் பறந்து போச்சு. அவன் கோபத்துக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியல. உள்ளே வர்றான். இப்போ என்ன பண்ணுறது? இவன் கோபத்தை நம்ம எப்படி ஆற்ற முடியும்? நம்ம செஞ்சது தப்பு. இப்போ அவன் வர்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தனுக்கும். அனுமன் நினச்சான், யாரை வச்சு இந்த கோபத்தை அவனே போகலாம்ல, அவனே போய் நின்று அவனை சமாதானப்படுத்தலாமா படுத்தக்கூடாதா, செய்யலாம்ல. அது அந்த இடத்துல சரியாக வராதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். தாரைக்கிட்ட போய் சொன்னான், உன்னால் தான் அது முடியும். என்ன செஞ்சாவ தாரை? ஒன்றுமே செய்யலை. எதுக்க வந்து நின்னா, எதுக்க வந்து நின்னா, அவ்வளோதான். இப்போ இவனுக்கு தாரை இன்னும் சில பெண்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து நிற்கிறா. இப்போ இவனுக்கு பொம்பளைங்களை பார்க்க மாட்டான். லட்சுமணனுக்கு பெண்களை அப்படி முகத்தை நிமிர்ந்து பார்க்குற பழக்கம் அவனுக்கு இல்லை. அவன் அப்படி ஒரு ஆம்பளை இருந்திருக்கான். என்ன இருந்தானா என்ன இப்படிலாமா இருப்பான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை. அவன் பார்க்கல. அவன் பெண்கள்லாம் வந்தாங்கன்னு தலை குனிஞ்சு நிற்கிறான். எப்படி நிற்கிறாங்கிறத சொன்னாருங்க. கம்பர் சொல்கிறார், மாமியர் குழுவின் வந்தானேன்னு. மாமியா அவங்க தங்கச்சி 2-3 பேர் மாமியார் நிற்கிறாங்க. இப்படி அதுக்கடையில் ஒரு மாப்பிள்ளை நின்னான்னா எப்படி தலை குனிஞ்சு நிற்பான் அந்த காலத்தில்? இது இப்போ உள்ளது இல்லை. இப்போ மாமியார் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எனக்கு திருமணம் ஆன காலத்தில், எனக்கு திருமணம் ஆனது நான் போய் பார்த்து திருமணம் ஆகலை. எங்கள் அம்மா அப்பா பார்த்து தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. நான் முகவி பார்த்துட்டு வரவா, நீ வர்றியாடான்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? வராதேன்னு அர்த்தம். நீ வர்றியாடான்னு, வாடான்னு கூப்பிட வேண்டியது தானே. கூப்பிடல, வர்றியாடான்னாங்க. நீங்களே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்தாங்க. கல்யாணம்லாம் ஆகிட்டு கல்யாணம் பார்த்துட்டு வந்தோடனே நான் கேட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட, பொண்ணு எப்படிம்மா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அப்படின்னு. மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. நம்ம அந்த அமுதம் சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் பார்க்காமலே சொல்கிறது என்ன, மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அப்படின்னு. நான் அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கழித்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன், என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு சொன்னியம்மான்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, மகாலட்சுமியை இப்படி தாண்டா இருப்பா அப்படின்னு. ஏன்னா எவங்கண்ணா மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கிறது யாருக்கு சார் தெரியும்? ரவிவர்மா படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ரவிவர்மாவை அதை பார்த்துட்டு அழகாக இருப்பாங்கன்னு நினச்சி எங்கள் அம்மா தான் கரெக்டாக சொன்னாங்க, மகாலட்சுமியே இப்போ தான் இருப்பா. ரைட். இப்போது அதுக்கு பிறகு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்ல, இப்போது நான் சார் அந்த அம்மா இறந்து போகிற வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே இல்லை சார். என் மாமியாவை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ பார்க்கணுன்னு நினச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். என்ன, நான் வருவேன், ஆனால் அவங்க பேசுவாங்க. நான் போவேன், 2 நாளைக்கு அங்கே இருப்பேன். கிளம்பும்போது இப்போவே போகணுமான்னு ஒரு குரல் வரும். நானும் பார்ப்பேன், ஆள் இருக்காது. சொல்கிறேன், அந்த கதவுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு பேசுவாங்க சார். எனக்கு எதுக்க வரக்கூடாது, மாப்பிள்ளை முன்னால் மாமியாக வரக்கூடாதுன்னு நினச்சி ஒதுங்கி இருந்த காலம் அது. அப்படி இருந்துக்கிட்டு
அது சொல்கிறது நான் ஏன் 2 நாள் கழித்து போகலாமேம்பாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது இன்னும் நான் கதவுக்கிட்டே பதில் சொல்லுவேன். கதவு மறுபடியும் சொல்லும் அடுத்த தடவை வரும்போதாவது ஒரு 4 நாள் தங்குற மாதிரி வாங்கம்மா பார்ப்போன்னு நான் கதவுக்கிட்டே சொல்லிவிட்டு நான் வந்திருக்கேனே தவிர அவங்கள நான் பார்த்தே இல்லை சார். இதுதான் என் வாழ்க்கையில் மாமியார் விஷயத்தில் நடந்தது அப்படி தான். நான் அப்புறம் நினச்சி பார்க்குறேன் ஏன் வரமாட்டேங்கிறாங்க. ஒரே காரணம்தான் சார். மாமியா மனைவி மாதிரி தானே இருப்பாங்க, அவங்க பொண்ணு தானே இவங்க, முகஜாடை அப்படி தானே இருக்கும். இப்போ எங்கள் அம்மா அவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க, அதே முகஜாடையில் ஒரு கிழ தோட்டத்தில் இருப்பாங்க இல்லையா, வயசான தோட்டத்தில். அதை பார்த்தா மாப்பிள்ளைக்கு என்ன நினப்பு வருமா, இவளும் அப்படி தானே ஆவான்னு நினச்சிப்பாங்க. இவளும் அப்புறமா இப்படி தானே ஆவா அப்படின்னு நினச்சா இப்போவே வெறுக்க ஆரம்பிச்சிருவானா. அதுக்காகத்தான் இப்போ வேணாண்டா ஏன் போவானே அவன் இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க பாருங்க. அவன் மாமியார் குழுவில் வந்தானாம் என வந்து நிற்கிறான். அவன் பார்த்தான் ஒன்றுமே தெரியல. அதாவது முழு வெண்ணிலவு பகலில் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தோற்றத்தில் அவன் நிற்கிறான். உங்களுக்கு கோபமே வராதே, இன்னைக்கு எப்படி கோபம் வந்தது, நீங்கள் எப்படி அவரை விட்டு பிரிஞ்சு வந்தீங்க அப்படிங்கிற சொல்ல கேட்டவுடனே ஆர்கோலோ உரை செய்தார். யார் இது பேசுகிறது அப்படின்னு அப்படி பார்த்தானா. பார்த்த உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே விதவை கோலத்தில் இருக்கா இல்லையா, முழு வெண் நிலவு பகல் வந்த நிலவு போல் அவள் இருக்கிறாள்ல, அதை பார்த்த உடனே அவன் நினச்சானா நம்ம அம்மாவும் இப்படி தானே இருப்பாங்க, அவங்களும் கணவனை இழந்த தோட்டத்தில் இப்படி தானே இருப்பாங்க. தாயரை நினைந்து நைந்தான். அம்மா நினப்பு வந்துட்டுது அவனுக்கு, நம்ம அம்மாவும் இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு நினச்சான். நினச்சி அப்படியே நின்றுட்டான். இவனுடைய கோபம் எல்லாம் ஆறி போய் அம்மா நினப்பு வந்து, அதாவது அந்த இடத்துல என்ன செஞ்சால் யாருக்கு எது செய்யணும்னு இருக்குல்லங்க. சில பேருக்கு சொன்னால் கேட்பான், சில பேரை உதைச்சா கேட்பான், சில பேர் உதைச்சாலும் கேட்க மாட்டான். இப்போ இவனுக்கு என்ன செஞ்சால் வரும், அம்மா நினப்பு வந்தால் இவனுடைய கோபமும் ஆறிவிடும். அப்படிங்கிற நினைப்பில் அவள் வந்து நின்று பேசி இன்னது செஞ்சுருக்குறோம், இது சீக்கிரமாக வந்துடும், அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம்னு சொல்லி அவனுடைய கோபத்தை ஆற்றி அனுப்புகிறவளாக யாரை வைத்திருக்கிறார் கம்பர் என்றால் தாரையை வைத்திருக்கிறார். லட்சுமணனுடைய கோபத்தை ராமனாலேயே ஆற்ற முடியலங்க. அவன் என்ன பண்ணுறான், ஹாய் ஊய்ங்கிறான், அவர் அப்பாவா கொல்றேன், அம்மாவா கொல்றேன், ஆத்தாவா எல்லாம் சொல்கிறான். இவன் சொல்கிறான் கேட்க மாட்டேங்கிறான். அவன் விதிராது நதியின் பிழை என்று நறுமு எல்லாம் சொல்லி பார்க்குறான். அப்போ அவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்கு ராமன் அவ்வளவு சிரமப்பட்டான். அதே காரியத்தை தாரை வந்து நின்று தோற்றத்திலேயே காட்டினான். இது அவளுடைய அறிவின் நுணுக்கத்தை காட்டக்கூடியதாக கம்பன் நமக்கு காட்டுகிறான். நல்லா எண்ணி பார்த்தோமானால் நாம் ஒரு பெரிய விஷயம், இப்போ ஒரு செய்தி சொல்லும் போதுங்க அதிலேருந்து பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து சாதனை செய்து காட்டுவதுங்கிறது பெரிய விவேகம் இல்லையா. எங்கள் அறிவொளி சாரை உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளாம் பார்த்துருக்கோம். அருமையாக பேசுகிறவர். ஒரு வழக்காடு மன்றத்தில் பேசுகிறார் சார். என்ன பேசுகிறார் தெரியுமா, கிளியோபாட்ராவுக்காக ஆண்டனி ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவ் பண்ணிக்கிட்டான்னு ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காருங்கிற. ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவ் பண்ணிக்கிட்டான்னு ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாருன்னு. இதுக்கு என்ன சொல்கிறது? எங்கள் நமசிவாய் என்ன சொன்னார், அடே ஒரு பெண்ணுக்காக ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சுவிட்டானேன்னார். எவ்வளவு நுணுக்கமான விஷயம் இல்லையா. ரோம சாம்ராஜ்யம் அழிஞ்சதும் அதனால தான், இந்த ரோம சாம்ராஜ்யம் அழிஞ்சதும் அதனால தான்.
அதை சொல்லுகிற முறை அதான். நீங்கள் சொன்னீங்க மகன் செத்து, நீங்கள் சொன்னார் வைகை செல்வன் ஐயா பேசுகிற போது சொன்னாங்க, மகன் செத்து அப்பா இருக்கக்கூடாது, அப்பா செத்து மகன் இருக்கலாம், மகன் செத்து அப்பா இருக்கக்கூடாது. அதே போல் மகன் அறிவுரை சொன்னதுக்கு அப்புறம்தான் ராவணனும் மாறுறான். சீதையை விடு அப்படின்னு அவனே வந்து சொன்னான். இது வரைக்கும் சொல்லாதவன் சொல்கிறான். எங்கள் நமசிவாயம் சார் அதை சொல்லுவார். அவர் பொடி போடுவார் சார். நமசிவாயம் சார் பொடி நல்லா போடுவார், நிறைய போடுவார். அப்புறம் ஒரு நாள் பார்க்குறேன், போடவே இல்லை. கர்ச்சிப்பே அப்படியே பொடியாக இருக்கும், அப்படிலாம் வச்சுருப்பார். பொடி இல்லை. என்ன பொடி காலையிலேருந்து நான் பார்க்குறேன், நீங்கள் பொடியை போடலையே, என்ன விட்டேன் தம்பி அப்படின்னாரு. நான் அவ்வளோ காலமாக பார்த்துருக்கேன், போட்டுருக்கீங்க, எப்படி திடீர்னு இல்லை. ஒரு மனுஷனுக்கு அவமானமே பெரிய அவமானம் எது தெரியுமான்னார். எதுன்னு என்ன, மகன் அறிவுரை சொல்கிறது தான் அப்பாவுக்கு பெரிய அவமானம்னார். என் பாலு சொன்னான், அவர் மகன் ஏன் இந்த சனி என்னை விட்டு தொலைக்கிறதுன்னா, பொடி போடுற பழக்கத்தை இவனே சொல்லிட்டான், இனி போடப்படாதுன்னு நிறுத்திட்டான். சான்றோர்கள் ஒரு பெரிய விஷயங்களை எப்படியெல்லாம் அணுகி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது கம்பன் அதை காட்டுகிற அருமை ரொம்ப அருமை. நீங்கள் ராவணனை வச்சு காட்டுறது, விபீஷணனை வச்சு காட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன்லாம் அறிவாளி, அவங்ககிட்ட விவேகங்கிறது இருக்கும். ஒரு குரங்கோட பொண்டாட்டி இது, வாலி குரங்கு, குரங்கு பொண்டாட்டி இது ஒரு குரங்கு. அதுக்கிட்ட எவ்வளோ விவேகம் இருந்துச்சுன்னு காட்டுறது தான் மிக உயர்ந்தது. அதனால தான் கம்பன் என்ன பண்ணுறான், இந்த விவேகத்தை மிக உயர்த்தி காட்டுகிறான் என்பது என்னுடைய வாதம் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வைகை செல்வன் பேசினார்னா, சுந்தரகாண்டத்தில் தொடங்கின அனுமனுடைய வரலாறு, சுந்தரகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், அப்படி விரிந்த ஒரு பரப்பு, அதிலிருந்து பேசுகிறார். அடுத்து பேச வரக்கூடிய நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் பேசக்கூடிய வீடன் இருக்கிறான சுந்தரகாண்டத்தில் அறிமுகமாகிறான். யுத்த காண்டம் பூரா அவன் விரவி நிற்கிறான். ஆனால் கிஷ்கிந்தா காண்டத்தில் 2 காட்சி. வாலி போருக்கு புறப்படுற காட்சி, அப்ப பேசுறா தாரை. வாலி இறந்து கிடக்கிறான், அப்ப பேசுறா தாரை. 3 இடம். இலக்குவன் வர்றான், அப்ப எதுக்கு போய் நிற்கிறான். 3 காட்சியில் ஒரே ஒரு காப்பியத்தில் ஒரே ஒரு சர்க்கத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரத்தை பற்றி என்ன அழகா நம்முடைய சென்மொழியில் பேசியிருக்கிறார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லி அடுத்த பேச்சை அழைக்கலாம்னு நினைக்கிறேன். கம்பருடைய மேதாவிலாசம் தெரியக்கூடியது அந்த குகனுடைய படைப்பில் தான். வால்மீகி ராமன் பியூர் நான் வெஜிடேரியன். வால்மீகி ராமன் நன்றாக புலால் உண்ணுபவன். ஒரு இரவுக்கு மான்கள் 4 மான்கள் வேட்டையாடுறான், கொண்டு வந்து சீதைக்கு ஊட்டுறான். அந்த மலையில் உட்கார்ந்துருக்கிறான் இல்லையா, அந்த உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது சீதைக்கு ஊட்டுறானா. வால்மீகி எழுதுகிறார், இதம் ஸ்வாத், இது ரொம்ப இனிமையான மாமிசம். இதம் அக்னினா தக்தம், அக்னினா நெருப்பு, அக்னினா நெருப்புனால், தக்தம்னா சுடப்பட்டது, இது நல்லா வெந்திருக்குது, இதை சாப்பிடு. ராமன் சீதைக்கு இந்த மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி மாமிசத்தை ஊட்டினான். இதம் ஸ்வாத், இதம் அக்னினா தக்தம் அப்படின்னா. வால்மீகி ராமன் நன்றாக புலால் உண்பவன்.
கவந்தன் சொல்கிறான், அந்த கிஷ்கிந்தை போ, அங்கே பம்பை நதி இருக்கிறது, அங்கே வகை வகையான வக்ரதுண்டம்ங்கிற மீன் கிடைக்கும், சாப்பிடலாம். இப்படி சொல்கிறான். எல்லா இடங்களையும் வால்மீகியில் ராமன் புலால் சாப்பிட்டவன்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த குகன் கொண்டு வந்தான் இல்லையா, அவன் தேனையும் மீனையுமா கொண்டு வந்தான். வால்மீகத்தில் தேனையும் கொண்டு வரல, மீனையும் கொண்டு வரல. அவன் என்ன கொண்டு வர்றான்? வால்மீகி சொல்கிறார், பக்ஷ்யம் அப்படின்னா சாப்பிடக்கூடியது, பேயம் அப்படின்னா குடிக்கக்கூடியது, லிஹ்யம் அப்படின்னா நாவால் நக்கி சாப்பிடக்கூடியது. நம்ம ஆட்கள் சாப்பாட்டில் ரொம்ப கெட்டிக்காரன். ஏன்னா சாப்பாட்டை வகைப்படுத்தி சொன்னவன் தமிழன் தான். உண்பன, தின்பன, பருகுவன, நக்குவன, 4 வகையான உணவு. இந்த 4 வகையான உணவோடு வறுத்த உணவையும் கொண்டு வந்தான்னு வால்மீகி சொல்றார். வால்மீகி சொன்ன இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்றார்? மற்ற இடங்கள்லாம் வால்மீகி புலால் உண்டான்னு சொல்ற இடத்துல எல்லாம் புலால் உண்ணாதவனாக காட்டுறார் ராமனை. அரக்கர்களுடைய இலையில்தான் மாமிசம் இருக்கிறது. நல்லவர்களுடைய உணவில் காயும் கனியும் கிழங்குகளும் தான் இருக்கின்றன. இப்படி தான் கம்பர் படைச்சிருக்கிறார். எல்லா இடங்கள்லையும் நல்லவர்கள் சாப்பிடுவதாக புலால் உணவை சொல்லாத கம்பர் இந்த ஒரு இடத்துல குகன் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான் என்று மாற்றி பாடுகிறார். இது கம்பர் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். அதை வைஷ்ணவ உரையாசிரியர்கள் சொல்லுவார்கள், ஏன் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான்? தேன் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிற கூட்டிலிருந்து கிடைப்பது, மீன் கங்கையின் ஆழத்தில் கிடைப்பது. என்னுடைய அன்பு உயர்ந்தது, என்னுடைய அன்பு ஆழமானது என்பதை காட்டுவதற்காக தேனையும் மீனையும் கொண்டு வந்தான் என்பார். அந்த இடத்தை நம்முடைய சண்முகவேல் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டியது அவருடைய பேச்சாற்றல். அதோடு அந்த பெண்மையால்ங்கிறதுக்கு சொன்ன விளக்கம், நகைச்சுவையின் இடையேயும் என்ன அழகான கருத்துகள் விரைவிருந்தன என்பதை காட்டுகின்றன. ரொம்ப அழகான பேச்சு. அவருக்கு நன்றி. அடுத்து நம்முடைய இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்கள் கம்பன் போற்றும் விவேகம், வீடனின் விவேகம் என்பதை பற்றி பேச வருகிறார்.